வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, எப்போது ஃபைல்ஸ் ஓபன், உதயநிதி எப்போது கைதாக போறாரு, வெளியானது முக்கிய தகவல், அமித்ஷா தந்த உத்தரவாதம், அடித்து ஆடும் உதயநிதி ஸ்டாலின். இந்த செய்திகளை தாங்க நம்ம விரிவா பார்க்க போறோம். உண்மையாகவே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அடித்து ஆடுகின்றாரா என்று கேட்பீங்க. அதற்கான வீடியோ ஆதாரத்தை நாம இங்க தர போறோம். ஆனா அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசின வீடியோவை பார்த்துட்டு வாங்க. இந்த முதலமைச்சர் சொன்னது அந்த 3 ஃபைல்கள் இருக்கு. நான் எதுவும் சேலஞ்ச் எல்லாம் பண்ணல, நான் ஓபன் சேலஞ்சே பண்றேன். முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து பார்க்கட்டும், யார் மீது நடவடிக்கை எடுக்க உண்மையா குற்றச்சாட்டு ஆதாரத்தோடு இருந்தால் அவர் நடவடிக்கை எடுக்கட்டும். பேரவைத் தலைவர் வாயிலாக நான் கேட்டுக்கொள்வது, தயவு செய்து இந்த ஃபைல்ஸ் எல்லாம் சீக்கிரம் பிரிச்சு பாருங்க. ஏதாவது குற்றச்சாட்டு இருந்தா, அதில் ஆதாரம் இருந்தா, யாராக இருந்தாலும் அவர் மீது நடவடிக்கை எடுங்க. இந்த உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் பயப்படுவதற்கான எங்களுக்கு தேவை கிடையாது. ஆளுங்கட்சி எப்படி இருக்குன்னு தெரியுமா? அண்ணா சொன்ன வார்த்தைய உங்ககிட்ட அப்படியே கொண்டு வந்து சேர்க்கிறேன். அப்பதான் ஆளுங்கட்சி இடத்துல யாரும் விளையாட மாட்டாங்க என்ற விஷயமானது உங்களுக்கு புரியும். ஆளுங்கட்சி என்பது கொதிக்கின்ற சோற்று பானை. அந்த சோற்று பானையில ஒரு அகப்பையாக எதிர்கட்சி இருக்கலாம். ஆனால் அந்த சோத்து பானை என்ன பண்ணும், கொதிக்குது அப்படின்றதுக்காக நான் எதிர்கட்சி என்று கைய சோத்து பானைக்குள்ள விட்டினா கை வெந்துவிடும். அதனால ஆளுங்கட்சி இடத்துல எந்த அளவுக்கு எச்சரிக்கை இருக்கணுமோ அந்த அளவுக்கு எச்சரிக்கை இருக்கணும் அப்படின்னு அண்ணா அவர்களே அன்னைக்கு சொன்னார். அண்ணா எந்த விதத்திலும் தப்பு பண்ணாதவர், இரண்டாவது ஆட்சிக்கே வராதவர், அதனால ஊழல் புகார்லாம் பெருசா இருக்காது. ஆனால் அந்த தருணத்திலே ஆளுங்கட்சிக்கென்று வந்து எவ்வளவு அதிகாரம் இருக்கும், அதுங்கிட்ட எவ்வளவு நெருங்கலாம், எவ்வளவு கேள்வி கேட்கலாம், எவ்வளவு சவால் விடலாம் என்பதெல்லாம் அண்ணா அறிந்து வைத்திருந்தார். அண்ணா மாதிரி இன்னைக்கு திமுக காரங்க கை சுத்தமா வச்சிருக்காங்களா? ஆனா இருந்தாலும் உதயநிதி ஸ்டாலின் பாத்தீங்களா, நான் சேலஞ்ச் விடல, ஓபன் சேலஞ்ச் விடுறேன் அப்படின்னு வந்து முதலமைச்சருக்கு சேலஞ்ச் விடுறார். இதனுடைய பின்னணி என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்கும் போது அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, ஆட்சி அதிகாரத்தை விட்டு திமுக போய் 3 மாதங்கள் ஆகுதுங்க. புதிய ஆட்சி வந்த உடனே அதிகாரிகள் கிட்ட திமுக தன்னுடைய இன்ஃபுளுன்ஸை பயன்படுத்தி தனக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லா ஆதாரங்களையும் அழிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அரசாங்கத்துக்கு இழப்பு ஏற்பட்டிருக்குது என்ற விஷயம் மட்டுமே வந்து நம்ம விஜய்க்கு தெரியும். ஆனால் அந்த இழப்பு ஏற்பட்டதுக்கான ஆதாரம் அவர் கையில கிடைக்கலைங்க. அதனாலதான் திமுக பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு முடிஞ்சா கைது பண்ணு, ஃபைல வச்சு நீ வேடிக்கை பாக்குறீங்க, என்ன ஜோசிக்காரன் சொல்லணுமா, அப்பதான் திறந்து பாப்பீங்களா, இல்ல நல்ல நேரம் ஏதாவது பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு என் டேபிள்ல தான் ஃபைல் இருக்குது, எப்ப தரக்கணுமோ அப்ப தரப்பேன் அப்படின்னு எதிர்கட்சிகளுக்கு ஓப்பனா வந்து மிரட்டல் விடுகின்ற இந்த தருணத்துல முடிஞ்சா திறந்து பாரு அப்படின்னு சொல்ல வேண்டிய கட்டாயம் திமுகவுக்கு எங்கிருந்து வந்தது? இன்னொரு விஷயத்தை நம்ம இங்க பேசித்தான் ஆகணும். அமித்ஷா வந்தாரு, தென் மாநிலங்களுடைய முதல்வர் மாநாடு நடத்தினாரு. ஆனால் டெல்லி திரும்பி போன பிறகு நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் சவால் விடுறார். அப்போ அமித்ஷா அவர்கள் சென்னை வருகின்ற பொழுது திமுக கிட்ட பேசிட்டாருங்க. நம்ம விஜய் அவர்கள் மீது அமித்ஷா அவர்களுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை, சொன்ன பேச்சை கேட்பாருன்னு சொல்லிவிட்டு, அதனால திமுக மீது நீங்க எக்காரணத்தை கொண்டும் கை வைக்க வேண்டாம், நாங்க சொல்லுகின்ற வரைக்கும் எங்க சப்போர்ட் உங்களுக்கு எப்போதும் இருக்கும் அப்படின்னு நம்ம விஜய் கிட்ட திமுகவை காப்பாற்றி விட்டு இருக்கிறாரு அமித்ஷா. இந்த தகவலானது திமுக நல்லாவே தெரியும். ஏன்னா பல அதிகாரிகள் வந்து விஜயுடன் இருக்காங்களே, அவங்க எல்லாம் பல தகவலை கடந்து இன்னைக்கும் திமுகவுக்கு உளவு சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, அமித்ஷா கிட்ட திமுக மொத்தமாக சரணடைந்து விட்டது, உங்க எல்லாருக்குமே தெரியுமே. ஏன்னா சட்டமன்றத்தில் ஆதவ அர்ஜுனா அவர்கள் வளைச்சு கேள்வி கேட்கிறார், ஏங்க இந்த டீலிமிட்டேஷனை வந்து நீங்க ஆதரிப்பீங்களா ஆதரிக்க மாட்டீங்களா? ஏன்னா வாயே திறக்க மாட்டீங்களா? பாருங்க, கடந்த காலத்துல நாங்க இருந்தோம்ல அந்த நிலைப்பாட்டுல இன்னும் இருக்கிறோம் அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? தமிழ்நாட்டுக்கு அநீதி இல்லை என்றால், தமிழ்நாட்டுடைய உரிமை பாதுகாக்கப்பட்டால் நாங்க மறுபரிசீலனை செய்வோம் சொல்றீங்களா? நாங்க எப்போதும் போல டீலிமிட்டேஷனை எதிர்ப்போம். அதாவது
திமுக பொறுத்த வரைக்கும் பாஜகவை கடந்த காலங்களில் நம்பவே இல்லை. ஆனா இன்னைக்கு சட்டமன்றத்தில் ஆதிவாசினா மடக்கி மடக்கி கேட்கிறார், கொண்டு வருகின்ற மசோதாவை ஆதரிப்பீங்களா ஆதரிக்க மாட்டீங்களா சொல்லுங்கன்றாங்க. ஆனா திமுக கடைசி வரைக்கும் ஆதரிப்போம் ஆதரிக்க மாட்டோம் எதுவுமே சொல்லல. தமிழகத்துக்கான உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும், அதான் திமுக நிலைப்பாடு என்று சொல்றாங்க. ரெண்டாவது, மசோதா எப்படி வரப்போகுதுன்னே தெரியல, அதுக்குள்ளாக எப்படி கருத்து தெரிவிப்பது? பிறக்கின்ற குழந்தை ஆனா இல்ல பெண்ணான்னு கூட தெரியல. ஆனா அதன் மீது நீங்க என்ன முடிவெடுக்க போறீங்க, இல்ல என்ன பேர் வைக்க போறீங்க? பிறக்கிற குழந்தை என்ன குழந்தைன்னு தெரியாத போது என்ன பேர் வைக்க போறீங்கன்னு கேட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு தான் திமுக பதில் சொல்லுது என்று நாங்க மசோதாவை ஆதரிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றதே இல்லை. அதனால மசோதாவை முழுக்க முழுக்க ஆதரிக்கின்ற நிலைப்பாடுல தான் திமுக இருக்குது. அதனால அமித்ஷா வந்தாரு, திமுகவை தொற்றுறாது, அவங்க எங்களுக்கு ஆதரவா இருக்கிறாங்க. மற்றபடி நாங்க எப்ப கை காட்டுறோமோ அப்போ உள்ள தூக்கி வை, அதே மாதிரி யாரை கை காட்டுறோமோ அவங்கள தூக்கி வை, மற்றவங்க மீது கை வைக்காது அப்படின்னு அமித்ஷா சொன்னதுனால நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அடிச்சு ஆடுறாரு. இல்லைன்னா ஆளுங்கட்சி இடத்துல ஓப்பன் சேலஞ்ச் விடுவாரா? அதனால திமுக எப்போதும் சரி ஆளுங்கட்சியுடன் நெருக்கமா தான் இருப்பாங்க. அதிகாரம் போன பிறகு அந்த வேலையை இப்போ பாஜகவுடன் நெருக்கமா இருந்து கச்சிதமா செய்யறாங்க அப்படின்னு டிவிகே காரங்களே சொல்றாங்க. பாஜகவுடன் நெருக்கமா இருப்பதனால நம்ம மீது கை வைக்க மாட்டாங்க அப்படின்னு விஜய்க்கு ஓப்பன் சேலஞ்சு விடுறாங்கன்ட்டு. மூன்றாவது, இவங்கெல்லாம் என்னங்க பண்ண முடியும்? ஆட்சிக்கு வந்த பிறகு எங்க ஆளுங்களை எப்படியெல்லாம் கைது பண்ண முயற்சி பண்ணாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்லாம் உள்ள தூக்கி வைக்க வேண்டும் என்று எப்படிலாம் ஆசைப்பட்டாங்க. ஆனால் முடிஞ்சதா? திமுகவை தொட்டு பார்ப்பதற்கு அவங்களுக்கு அனுபவம் இல்லை, திறமையும் இல்லை, இவங்களால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு திமுக நினைப்பதன் காரணமாகத்தான் ஓப்பன் சேலஞ்ச் விடுறாங்க. திமுக கிட்ட இருக்கக்கூடிய வழக்கறிஞர் அணியானது விஜயை தூக்கி சாப்பிட்டுடும், அந்த தைரியம் தான். அதனால தான் முடிஞ்சா திறந்து பாரு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு ஒரு கருத்து உலாவுகிறது. ஆனா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுக மீது நடவடிக்கை எடுக்க மாட்டார் அப்படின்றது திமுகவுடைய அசாத்திய நம்பிக்கை. ஆனா விஜயுடைய திட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்கிட்ட 3 ஃபைல் இருக்குது, எப்ப திறக்கணுமோ அப்ப திறப்பேன் அப்படின்னு சொல்லிட்டார். ஐயோ, திமுகவுடைய ஃபைலு விஜய் கிட்ட இருக்குதா? சாமி, இதோட விஜய் யாரும் கண்ணா பண்ணான்னு பேசாதீங்கடா, எங்க போனாலும் அவர் எதிர்த்து போராட்டம் நடத்தாதீங்கடா, கேள்வி கேட்டு தொலைக்காதீங்கடா அப்படின்னு திமுக தலைமையானது பயந்து, எப்பா சீண்டாதீங்க ஆளுங்கட்சி, சட்டமன்றத்தில் போய் ஒழுங்கா மக்கள் பிரச்சனை மட்டும் பேசுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க என்பதற்காக இவர் ஏமாத்துறாரு அப்படின்னு நினைச்சுக்கின்னு திமுக சவால் விடுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இத்தனை நினைப்போம் திமுகவுக்கு இருந்தாலும் அவர் நினைப்பது ஒன்னே ஒண்ணுதான்ட்டு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னு பார்க்கும்போது, திமுக எதிர்பார்க்காத நேரத்தில் தாக்குதல் தொடுக்கணும், அதுதான் விஜய் அவர்களுடைய எண்ணமா இருக்குது. ஆரம்பத்தில் விஜய் அவர்கள் நினைச்சிருந்தாருன்னா திமுக காரங்களை எத்தனையோ முறை கைது செய்ய முயற்சி பண்ணார், அத்தனை கைதிலும் நிரந்தரமா உள்ள வச்சிருக்கலாம். ஆனால் திமுக மீது எங்களால் எந்த நடவடிக்கை எடுக்க முடியாது என்று ஒரு போலி பிம்பத்தை விஜய் அவர்கள் கட்டமைத்துக் கொள்ளுகின்றார். அப்பதான் திமுக தான் அடிச்ச கொள்ளைய மறைக்க மாட்டாங்க, பணத்தை பதுக்க மாட்டாங்க, ஆவணங்களை அழிக்க மாட்டாங்க. டேய், எத்தனையோ முறை கைது பண்ண பார்த்தாண்டா, அவனால என்னடா முடிஞ்சது, போடா அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக அவங்க சொத்து பத்தெல்லாம் வீட்டிலே வச்சிருப்பாங்க. அதனால கைது பண்ற மாதிரி கைது பண்றது, அப்புறம் பின்வாங்குற மாதிரி பின்வாங்கிறது, நம்ம விஜய் அவர்கள் நாடகம் நடத்தி கொண்டு இருக்கின்றார். திமுகவுக்கு பெரிய வலையா வீசுறாரு, மொத்த திமிங்கலமும் ஒன்னா மாட்ட போகுது அப்படின்னு தவேகாக்காரங்க சொல்றாங்க. ஆனால் எப்போதும் ஆளுங்கட்சியை பொறுத்த வரைக்கும் தேர்தல் நெருக்கத்தில் இந்த கட்சிக்கு யாரு பலமா இருப்பாங்களோ அவங்கள முடக்கிறது தான் குறிக்கோளா இருக்கும். அதனால தேர்தல் வரைக்கும் திமுகவை ஆட விடுவார் பயங்கரமா. விஜய் அவர்கள் அதன் மீது எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டார். திமுகவே நினைக்கும், ஆடா விஜய் அவர்கள் நம்ம மீது நடவடிக்கை எடுப்பதெல்லாம் விட்டுட்டாண்டா, இனிமே ஒன்றும் பண்ண முடியாதுடா அப்படின்னு அசால்ட்டா இருக்கின்ற தருணத்துல யாரு முக்கியமான விக்கெட்டோ அவங்கள தட்டி தூக்குவாங்க. அது வரைக்கும் திமுக ஆடலாம் பாடலாம். ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன்லயே திமுகவை தனித்து நின்று தோக்கடிச்சவர் ஆதவஜனா சொன்ன வார்த்தைகள் தான். ஆனால்
ஊழல் பட்டியல் வந்து கையில கிடைச்ச பிறகும் அவர் தட்டி தூக்காம இருப்பாரா? நேரங்காலம் பார்த்துட்டு இருக்காரு. திமுக அசருகின்ற நேரத்துல மொத்த திமிங்கலத்தையும் ஒத்த வலையில வாரி சூட்ட போறார், பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. அதனாலதான் ஆதவஜனா இருக்கலாம், அதே மாதிரி மின்துறையா இருக்கலாம், அதே மாதிரி நிதித்துறையா இருக்கலாம், அதே மாதிரி நிதித்துறையா இருக்கலாம். ஒவ்வொரு அமைச்சரும் வந்து வெள்ளை அறிக்கையை வெளியிடுறாங்க. இந்த வெள்ளை அறிக்கை விடுவது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, திமுக ஆட்சி காலத்துல இந்த அரசாங்கங்கள் எவ்வளவு முறைகேடு பண்ணியிருக்காங்க பாருங்க. நாட்டை எவ்வளவு கடல்ல கொண்டு போய் சேர்த்திருக்காங்க பாருங்க. அதே மாதிரி வாங்கின பணத்தை எப்படிலாம் ஊதாரித்தனமாக வாரி இறைத்திருக்காங்க பாருங்க அப்படின்றதுதான் வெள்ளை அறிக்கை. மொத்தத்துல திமுக காரங்க மீது நடவடிக்கை எடுக்கின்ற போது இந்த வெள்ளை அறிக்கை விட்டது மக்களுடைய நினைவுக்கு வரணும். திமுக காரனை உள்ள தூக்கி வச்சது சரிதான்டா, பாடுறா அந்த வெள்ளை அறிக்கையில எவ்வளவோ கொள்ளடிச்சிருக்காங்க பாவிங்க. ஒரு டெண்டர் 400 கோடி விட்டாவே போதும், 600 கோடி விட்டுருக்காங்கடா. அப்ப அரசாங்க பணத்தை தெரிஞ்ச 200 கோடி ஆட்டிய போட்டிருக்காங்கடா அப்படின்னு பொதுப்பணித்துறையிலிருந்து எல்லா துறையிலையும் வந்து வெள்ளை அறிக்கை அதுக்காக தான் விடுறாங்க. ஸோ மக்கள் மனங்கள்ல திமுக காரனை எப்படா பிடிச்சி உள்ள போடுவ, இவ்வளோ ஊழல் பண்ணியிருக்கான், இன்னும் கூட கொள்ளடிக்கிறான் அப்படின்னு வந்து மக்கள் சிந்திக்கணும். விஜய் செய்வது சரிதான் என்ற முடிவை மக்கள் ஏற்றுக்கொள்ளணும். எதிர்கட்சியா இருப்பதனால பழி வாங்குகிறார் அப்படின்னு நினைப்பு வந்துடக்கூடாது. நம்ம ஜெயலலிதா அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆதாரபூர்வமா பிடிச்சி உள்ள போடும். ஆனா திமுக கிட்ட இருக்கக்கூடிய ஐடி விங்ஸ் காரணமாகவும், இரண்டாவது வழக்கறிஞர் அணி வச்சிருக்கின்ற காரணத்தினாலும், ஊடக பலம் இருக்கின்ற காரணத்தினாலும், நம்ம உண்மையாகவே குற்றவாளியை தூக்கி ஜெயலலிதா உள்ள வச்சாலும் அவங்க போலியான ஒரு நெரேட்டிவை செட் பண்ணி திமுகவினர் தப்பே பண்ணல, அரசியல் ரீதியா பயிர் வாங்கினான்னு சொல்லிவிட்டு இந்த கைதை வச்சே வந்து அடுத்த முறை ஆட்சியை பிடிச்சிருவாங்க. அதனால இன்னைக்கு ஊடகமானது திமுக பலமா இருக்குது. கை வச்சோம் என்றால் ஆபத்து. அதனால நம்ம விஜய் அவர்கள் அடக்கி வாசிக்கின்றார். மக்கள் எப்ப கைது பண்ணுவீங்க அப்படின்னு போராட்ட களத்துக்கு வர்ற அளவுக்கு திமுகவுடைய திருட்டுத்தனங்களும் நில ஆக்கிரமிப்பும் ஊழலும் கட்ட பஞ்சாயத்தும் அம்பலப்படுத்துவாங்க. அதற்கு பிறகு ஒவ்வொருத்தரா தூக்கி உள்ள வைப்பாங்க. ஆனா இதெல்லாம் நடப்பதற்கு நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வந்துடும். ஸோ ஒரே கல்லில் 2 மாங்காய் அடிப்பாரு. திமுக காரன் உள்ளவும் போவான், தேர்தலை சந்தித்து பெரிய வெற்றியும் விஜய் பெறுவாரு. அது வரைக்கும் திமுக இந்த மாதிரி தைரியமா வந்து பாத்தீங்கன்னா சவால் விட்டுக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். நிலைமை இப்படி போயிட்டு இருக்கும்போது உண்மை நிலையை புரிந்து கொள்ளாத RS பாரதி அவர்கள் எங்க மீது அவரு ஊழல் புகார் சொன்னார்னா, அவர் ஃபைலை ஓபன் பண்றேன்னு சொன்னார்னா, தவே காட்சி வந்து 106 நாள் தான் ஆகுது. இந்த 106 நாள்ல அவங்க அடிச்ச கொள்ளை, அவங்க செஞ்ச ஊழல்லாம் நாங்க அம்பலப்படுத்துவோம், அதன் மீது நாங்க நடவடிக்கை எடுக்க சொல்லி நீதிமன்றத்துக்கு போவோம் அப்படின்னு விஜயே மிரட்டுகின்றார். ஸோ இதெல்லாம் டெல்லியினுடைய சப்போர்ட் இல்லாம பண்ண முடியாது அப்படின்றதுதான் அரசியல் விமர்சகருடைய கருத்தா இருக்குது. திமுக பிஜேபி ரொம்பவே நெருங்கி விட்டது. வெளியில எல்லாரும் பேசிக்கிறாங்க பிஜேபி திமுக கூட்டணி உருவாக போகுதுன்னு சொல்லிவிட்டு, ஆனால் திமுக தலைமையானது இதுவரைக்கும் மறுக்காத காரணம் என்ன? கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு போலாமே திமுக தலைமை. அதனால RS பாரதி அவர்கள் இன்னைக்கு விஜய்க்கு நேரடி சவால் விடுறாரு. எப்படி விடுறாரு? முதல்வருடைய அறைய சீரமைப்பு பண்ணதிலேயே வந்து ஊழல் நடந்திருக்குது, அதற்காக விடப்பட்ட டெண்டர் முறைகேடு ஏற்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இரண்டாவது, அரசு வழக்கறிஞர் நியமனத்துல முறைகேடு நடந்திருக்குது அப்படின்னு RS பாரதி சொல்றாரு. அமைச்சருடைய சொந்த பந்தங்கள்லாம் எல்லார் இடத்துலயும் கை நீட்டி வாங்குகின்ற லஞ்சம் எல்லாம் திமுக பக்காவா எடுத்து வச்சிருக்குதான். அதனால திமுக மீது கை வைத்தால் ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு எதிராக நாங்க நீதிமன்றத்தில் போய் ஊழல் புகார கொடுப்போம் அப்படின்னு வந்து RS பாரதி அவர்கள் மிரட்டி இருக்கின்றார். ஒரு ஆட்சி அமைந்து 106 நாள்லயே வந்து இவ்வளவு ஊழல் புகார் வருதுன்னா விஜய் அவர்கள் இன்னும் கவனமா இருக்கணும். தனக்கு பண தேவை இல்லை, ஆனால் தவேக்கால இருக்கிறவங்க அத்தனை பேருக்குமே பண தேவை இருக்காதோ? அதே மாதிரி தவேக்காவனுடைய ஓஜிக்கள் இப்ப தவேக்காவில் இல்ல, எல்லாமே திமுக மற்றும் அதிமுக வந்தவங்க தான் தவேக்காவில் நிரம்பி இருக்கின்றார்கள். அவங்க நிச்சயமாக கைகால வச்சு சும்மா இருக்க மாட்டாங்க. ஸோ மொத்தத்துல நமக்கு பலமாக இருக்கும் என்று திமுக அதிமுக கிட்ட இருந்து ஆட்களை இழுத்தது 5 ஆண்டு கழிச்சு ஆட்சியை இழக்கின்ற போது தெரியும், சே நம்ம ரசிகர்களே வந்து அழகா நமக்கு பக்க பலமா இருந்தாங்க, அவங்களை விட்டுட்டு அதிமுக திமுக ஆட்களை இழுப்பதுக்கு அலைஞ்சோம், கடைசியில
அந்த அதிமுக திமுக நிர்வாகிகள் மீது இருக்கக்கூடிய அதிருப்தி, நம்மளுக்கு எதிராக ஓட்டு போட்டாங்களே ஐயோயோ அப்படின்னு விஜய் அவர்கள் கதறுகின்ற நிலை நிச்சயமா வரும் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாவற்றையும் பொறுத்து பார்ப்போம். சாத்தியக்கூறுகள் என்னென்ன இருக்குதோ அத்தனை சாத்தியக்கூறுகளையும் நம்ம உடைச்சு பேசியிருக்கோம். கைதாவதற்கும் கையிலிருந்து தப்பிப்பதற்கும் அரசியல் அமைச்சர்கள் சொன்ன தொகுப்பை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்கின்ற வீடியோ எப்படி இருந்தது உங்க கருத்து சொல்லுங்க. நன்றி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.